ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் ட்ரெண்டி. இப்போ தையலுக்கு அதாவது டெய்லரிங்க்கு தேவையான முக்கியமான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்குவோம். என்னென்னு பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு நமக்கு டெய்லரிங் மிஷின் தேவை. கண்டிப்பாக மிஷின் தேவை. இப்போ சப்போஸ் நீங்கள் யூடியூபே பார்த்து ஸ்டிச் பண்ணாலுமே அதை பார்த்தாலுமே நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மிஷின் தேவை. அதனால் ஃபஸ்ட்டு பெடல் மிஷினாவது ஸ்டார்டிங்கில் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. நமக்கு டெய்லரிங் மிஷின்லேயே 3 வெரைட்டி மிஷின் இருக்குது. பவர் மிஷின் இருக்குது, நார்மல் பெடல் மிஷின் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெரிட்லேயே பவர் மிஷின் கூட கொஞ்சம் ஒரு 15,000 அந்த ரேஞ்சில் உள்ள மிஷின் கூட இருக்குது. அதாவது நம்ம அதில் மோட்டரும் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த கரண்ட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பெடல் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மிஷின் இருக்குது. மூணாவது பவர் மிஷின். பவர் மிஷின்றது கரண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் தைக்க முடியும். அந்த மாதிரி மிஷின் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க. ரெண்டாவது என்னென்னா சிஸ்ஸர், அதாவது கத்திரிக்கோள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் சிஸ்ஸர் கேன்வாஸ் கட் பண்ணுறதுக்கு, பேப்பர் கட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ரஃப்பாக ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா ரஃப்பாக நீங்கள் நியூஸ் பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி கைப்பிடி, பிளாஸ்டிக் கைப்பிடி போட்ட கத்திரிக்கோளை நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 150, 100 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். அந்த மாதிரி கத்திரிக்கோள் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோள் வாங்கிட்டு ரெண்டாவது நமக்கு நல்லா கொஞ்சம், அதாவது 9, 10 இன்ச் அந்த ரேஞ்சில் அந்த சைஸில் உள்ள லேடிஸ் கார்மெண்ட்ஸ்லாம் வெட்டுற மாதிரி உள்ள சிசர் வேறு ஒரு சிசர் வாங்கிக்கோங்க. அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 350 to 500 அந்த ரேஞ்ச் இருக்கும். அந்த சிசர் வாங்கிக்கோங்க. அதை ஒன்லி கிளாத் கட் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. மூணாவதாக என்ன தேவை அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை, இன்ச் டேப் தேவை. இன்ச் டேப் வாங்கிக்கோங்க. நாலாவதாக கட் பண்ணுறதுக்கு நமக்கு நீடில் தேவை. நீடில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 சைஸ் நீடில் கிடைக்கும். 14, 16, 18. 14 3 சைஸ் நமக்கு நீடில் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். 14, 16, 18. இந்த 14 சைஸில் நான் 16 வச்சுருக்கேன். இப்போ நார்மலாக ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு, சுடிதார் இதெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறோம்னா அந்த 16 சைஸில் உள்ளதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக, அதாவது ஷாலு, இந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 14, அந்த 14 சைஸில் உள்ள நீடில் எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தமாக பெட்ஷீட்டு அந்த மாதிரி திக்கான துணியை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீடில் நம்பர் 18. இதுலேயுமே பவர் மிஷினுக்கு வேரி ஆகும். நீங்கள் நார்மல் மிஷின் வச்சிங்கன்னா அதுக்கு நீடில் வேரி ஆகும். இது நமக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம 4 பொருள் பார்த்துட்டோம். அஞ்சாவது என்னென்னா, கண்டிப்பாக நமக்கு பாபின் கேஸு. இந்த பாபின் கேஸ் இது பாபினுக்கு மேலே ஒரு கேஸ் ஆட்டம் இருக்கும். அது ரெண்டுமே வாங்கி வச்சுக்கோங்க. பாபின் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. பாபின் கேஸ் 2, 3 வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் கட்டரு, அதாவது நம்ம பிசுறுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிசுறுலாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம எப்போயுமே சிசர் எடுக்காமல் இது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட் கட்டரு. அடுத்து பார்த்திங்கன்னா சீம் ரிப்பர், அதாவது தப்பாக தைச்சிட்டோம்னா அதை நம்ம அந்த ஸ்டிச்லாம் பிரித்து விட்றதுக்கு இந்த சீம் ரிப்பர் கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட் பேல்பின்னு, அதாவது குண்டூசி. இதெல்லாம் நீங்கள் ப்ளீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு, லைனிங்கும் மெயின் கிளாத்தும் நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் பிகினர்ஸாக இருக்கவங்களாம் இந்த மாதிரி நம்ம சுற்றி பின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்லே நமக்கு நிறைய வெரைட்டி ஸ்கேல்ஸ்லாம் கூட இருக்குது. ஆம்கவ் ஸ்கேல்லாம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக கூட வந்துருச்சு. ஸ்லீவ் பேட்டர்ன் போடுறதுக்குலாம் ஸ்லீவ் ஸ்கேல்லாம் வந்துருச்சு. இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஒரு வுட் ஸ்கேல் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லோ கலரில், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு 1.25 இன்ச் வித்து இருக்கும். இதோட வித்து அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள ஒரு ஸ்கேல் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேல், இது நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ வர ஸ்கேல்லாம் நம்பர்ஸில் வந்துருச்சு. அதாவது இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் கவ் ஸ்கேலில் நம்பர் இருக்கும். இந்த ஸ்கேல் கண்டிப்பாக தேவைன்னா, இப்போ புதுசாக தைச்சி பழகிறவங்களுக்கு அந்த ஸ்லீவ் ட்ரா பண்ணுறதுக்குலாம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்றனால இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம நெக் பேட்டர்ன்ஸ் வரையலாம், ஸ்லீவ்லாம் வரையலாம். ஆம்கவ் ஸ்கேல் வச்சு இந்த ஆம்கோல் ரவுண்ட்லாம் நம்ம வரைகிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ஸ்கேல் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபூட்டர். இந்த ஃபூட்டர்லேயே நமக்கு நிறையா வெரைட்டி ஆஃப் ஃபூட்டர்ஸ் இருக்குது. ஜிப்பர் ஃபூட்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த 2 ஃபூட்டர் தேவை. இது ஒன் சைடு ஃபூட்டர்னு சொல்லுவோம். அதாவது த்ரெட் வச்சு பைப்பிங் பண்ணுறதுக்கு, ஜிப்பெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ஃபீடிங் ஜிப்பு, நார்மல் ஜிப்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்குலாம் கண்டிப்பாக இந்த ஃபூட்டர் தேவை. இதுவும் பவர் மிஷினுக்கும் நார்மல் மிஷினுக்கும் வேரி ஆகும். பவர் மிஷினுக்கு P36N எழுதியிருக்கும். இது நார்மல் மிஷினுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா
ஒன்றுமே எழுதியிருக்காது. நார்மலாக இந்த மாதிரி ஃபூட்ரு வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பீகாட் ஃபூட்ரு வச்சுருக்கேன். இது வந்து அம்பர்லா டாப்பு, அம்பர்லா ஸ்கர்ட்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இது வந்து உங்களுக்கு தேவைன்னா வந்து வாங்கிக்கோங்க, இல்லை அப்படின்னா இப்போதைக்கு வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்லாம் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸோட கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து நான் என்னோடய ஃபேவரெட் வந்து பார்த்திங்கன்னா ரெட்ஸன்ற பிராண்டு. இதுலேயும் நிறைய பிராண்ட் இருக்குது. ஹேமர், ஸ்பேடு பாலி, ஹேமர் பாலி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் என்னோடய ஃபேவரெட் பார்த்திங்கன்னா ரெட்ஸன்னு. என்னோடய மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு த்ரெட்டுமே வந்து கீழே கட் ஆகாது. அதனால் இது வந்து சூட் ஆகும் என்னோடய மிஷினுக்கு. இந்த ஸ்கேல்லே பார்த்தீங்கன்னா நான் நிறைய வெரைட்டிலாம் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்கேலு. இதுலேயே வந்து நமக்கு நிறையா சைஸ் வந்து ஸ்கேல்லாம் இருக்குது. நான் வந்து இந்த 2 ஸ்கேல் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். ஹிப் கவ் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அது அதான் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட், அந்த சிகரெட் பேண்ட், பென்சில் கட் பேண்ட்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த சுடிதாரில் ஷேப்லாம் கூட வரைகிறதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த நீடிலே வந்து இந்த 3 நீடில் இல்லாமல் நீங்கள் வந்து ஹெம்மிங்க்கெல்லாம் வந்து நமக்கு ஊசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஊசிலாம் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஹூக்கெலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்குலாம் நமக்கு வந்து ஊசி தேவைப்படும், அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் பீட்ஸ் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பீட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் இப்போதைக்கே பீட்ஸ்லாம் வந்து தேவைன்றது கிடையாது. அடுத்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கால்குலேட்டர் வந்து தேவைப்படும். சின்ன ஒரு கால்குலேட்டர். அது எல்லாம் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம்னா அதுக்கு ஒரு இதுக்கும் நம்ம ஒரு கால்குலேஷன் இருக்கும். அதனால் ஒரு சின்ன கால்குலேட்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இப்போதைக்கு வந்து ஒரு நோட்டாவது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கிளாஸாக வந்து பார்க்க போகிறோம். அதெல்லாம் நீங்கள் வந்து நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிறதுக்காக ஒரு நோட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸு. நம்ம வந்து இப்போ ஃபேஷன் பட்டன்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரி ஃபேஷன் பட்டன்லாம் இருக்குது. நீங்கள் வந்து தேவைன்னா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பட்டன்ஸ் இருக்குது, ப்ரெஸ் பட்டன் இருக்குது, அப்புறம் ஹூக் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டு பாவாடைட்டெல்லாம் வந்து நமக்கு இது பண்ணுவோம். பட்டு பாவாடைலாம் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஹூக்கு, லூப்பு அதெல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் கூட நீங்கள் தேவைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ப்ரெஸ் பட்டன்லாம் ஒரு பேக்கெட்டாக அப்படியே வந்து வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்விசிபிள் ஜிப்புனா வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இன்விசிபிளாக இருக்கும். நம்ம வந்து ஜிப்பை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஜிப்பு இருக்கிறதே வந்து தெரியாது. இதுதான் வந்து இன்விசிபிள் ஜிப்பு. ஜிப்லேயே வந்து நமக்கு 2 வெரைட்டி இருக்குது. இன்விசிபிள் ஜிப் இருக்குது, நார்மல் ஜிப் இருக்குது. நார்மல் ஜிப் இருக்குது. நான் வந்து ஜிப் வந்து ஒரு ரோலாக வாங்கி வச்சுருக்கேன். நான் நைட்டிலாம் ஸ்டிச் பண்ணுறதுனால எனக்கு வந்து தேவைப்படும். இது வந்து நார்மல் ஜிப்பு. ஜிப்போட லென்த்தும் வந்து நமக்கு அதே மாதிரி தான். பெரிய ஜிப்பு வந்து இருக்குது, சின்ன ஜிப்பும் இருக்குது. இது வந்து நார்மல் ஜிப்பு. இது வந்து இன்விசிபிள் ஜிப்பு. இந்த இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஓப்பன் பண்ணும்போது அந்த ஓப்பனோட இது வந்து தெரியாது. அந்த சைடில் அந்த பல்லாட்டம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சென்டரில் அந்த அது வந்து தெரியாது. இதான் வந்து இன்விசிபிள் ஜிப்பு. இது வந்து நார்மல் ஜிப்பு. அதே மாதிரி எலாஸ்டிக்லேயும் நமக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இது வந்து 1 இன்ச் எலாஸ்டிக், இது வந்து 1/2 இன்ச் எலாஸ்டிக்கு, 1.5 இன்ச் எலாஸ்டிக்லாம் கூட இருக்குது. இது வந்து 1.5 இன்ச்சில் உள்ள வித்தில் உள்ள எலாஸ்டிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச், 1/2 இன்ச்சில் உள்ள எலாஸ்டிக் அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்லீவில் வந்து இப்போ ட்ரெண்டாக போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா, எலாஸ்டிக் ஸ்லீவ்லாம், அதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் நமக்கு வந்து தேவைப்படும். அது இல்லாமல் நமக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ, இதெல்லாம் வந்து ஏதாவது பீட்ஸோ ஏதாவது ஒரு இதெல்லாம் அட்டாச் பண்ணுற ஸ்டோன்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ வந்து தேவைப்படும். அப்புறம் கண்டிப்பாக மார்க்கர் வந்து தேவைப்படும். அந்த மார்க்கர் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸோட கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து முக்கியமான பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்க்ரூ வந்து தேவைப்படும். இப்போ பாபின் வந்து சப்போஸ் டைட் பண்ணுறதுனாலோ இல்லை இந்த ஃபோட்டோலாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ வந்து இருக்கும், அதுவும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. பெடல் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா மிஷின் ஆயில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் தையலுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லரிங் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, தேங்க்யூ.